ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் கிச்சன் கேபினெட்லேருந்து சுஜி பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி பொட்டேட்டோ தோசை செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துங்க. அதில் ஒரு மீடியம் சைஸ் பொட்டேட்டோ ஒன்று மட்டும் எடுத்துருக்கேன். அதை கட் பண்ணி சேர்த்துருக்கேன், தோல் சீவிட்டு. நெக்ஸ்ட்டு ஒரு பச்சை மிளகா சேர்த்துங்க, ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு பச்சை மிளகா சேர்த்துங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிங்க. ஃபஸ்ட்டு பல்ஸ் மோடில் போட்டு அப்புறம் லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிங்க. இந்த அளவுக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் அரைப்படும். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து ஒரு கப் வந்து ரவா எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஒரு கப் ரவா வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அந்த உருளைக்கிழங்கோட சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுருங்க. அதை வந்து ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கிங்க. மாற்றிக்கிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னா, இப்போ ஒரு கப் ரவை எடுத்தோம்ல, அரை கப் வந்து அரிசி மாவு சேர்த்துங்க. இந்த கணக்கில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக கன்சிஸ்டன்சியில் வரும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கிட்டு நல்லா தோசை மாவு பதத்துக்கு வந்து நல்லா கரைச்சிருங்க. ஒரு பீட்டர் வச்சு பீட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து சீரகம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வீட்டில் இருக்க தோசை மாவு வந்து ஒரு கரண்டி சேர்த்துங்க. அப்போ தான் வந்து தோசை பதம் வந்து கரெக்டாக வரும். நெக்ஸ்ட்டு வந்து அது வீடியோ எடுக்கும்போது கட் ஆகிட்டு, நெக்ஸ்ட்டு ஒரு தவா ஹீட் பண்ணிங்க. ஹீட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க தோசையை வந்து உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ, மெலிசா வேணாலும் மெலிசா ஊற்றிக்கிங்க. இல்லை ஊத்தாப்பு மாதிரி வேணால் ஊத்தாப்பு மாதிரி ஊற்றிக்கிங்க. நான் ஊத்தாப்பு மாதிரி ஊற்றிருக்கேன். ஊற்றிக்கிட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றி மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து சுட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். 2 பக்கமும் நல்லா கிறிஸ்பி ஆகட்டும், அதில் வெயிட் பண்ணுங்கள். இப்போ ஓரளவு வந்துட்டு ஒரு பக்கம். இப்போ நம்ம அடுத்த பக்கம் மாற்றிக்கிறோம். இப்போ 2 பக்கமும் வேகட்டும். டெய்லி தோசை சாப்பிட்டா போர் அடிக்குதுன்னா இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் முதல்ல பார்த்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.